கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் இங்கே பாருங்க, கடகராசிக்காரர்கள் நான் காதலிக்க ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. இது கடவுளுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே வீண் பழி சுமத்திட்டே இருக்கீங்க. ஆன்மீக பரிகாரத்தின் மூலமாகத்தான் நான் கடகராசிக்காரர்களை காதலிக்கவே தொடங்கினேன். ஏன் அதுக்கு முன்னாடி நான் 10லே குரு வந்ததுன்னு பல பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி, அந்த கதையை விடுங்க. இப்போது மார்கழி முதல் தை மாதம் வரை எப்படி இருக்கும்? கடகராசிக்காரர்கள் நடக்கின்ற பிரதானமான விஷயமாக எல்லா கிரகங்களும் 6ஆம் இடத்தில் போய் மறைந்திருக்கிறது. இதுதான் முக்கியமான அண்டு மோசமான ஒரு விஷயம். கடகராசிக்காரங்க யார் இருந்தாலும் இப்போது அவங்களுடைய மைண்டு ஒரு ஸ்டெடியாக இருக்காது. என்னைக்கு இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் தைரியமாக பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் மெச்சூரிட்டி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். தைரியமாக ஓகே சார், ஷட் ஆஃப் த ப்ராசஸ். நீங்கள் தைரியமாக அந்த முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் உங்கள் மெச்சூரிட்டி இருக்குது. அப்போ 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ராசிக்காரர்கள் ஜனவரி 15க்கு முன்னாடி வெர்ஷன் வேறு, ஜனவரி 15க்கு அடுத்த வெர்ஷன் வேறு லெவலில். ஆனால் இந்த நாளில் இங்கே போரூர் சரிதாமாலில் நம்ம விஸ்வரூப விஷ்ணு மாயாவிற்கான ரூபகல நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் திரளாக வந்திருந்து போரூர் சரிதாமால் கூகுள் அடிச்சிங்கன்னா சரிதா மினி ஹால் வந்துடும். 1 மணிக்கெல்லாம் அங்கே வந்துருங்க. வந்து இறைவனுடைய அருளை தரிசனம் பெற்று செல்லுங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் இங்கே பாருங்க, கடகராசிக்காரர்கள் நான் காதலிக்க ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு. இது கடவுளுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே வீண் பழி சுமத்திட்டே இருக்கீங்க. ஆன்மீக பரிகாரத்தின் மூலமாகத்தான் நான் கடகராசிக்காரர்களை காதலிக்கவே தொடங்கினேன். ஏன் அதுக்கு முன்னாடி நான் 10லே குரு வந்ததுன்னு பல பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி, அந்த கதையை விடுங்க. இப்போது மார்கழி முதல் தை மாதம் வரை எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஒரு விஷயம்? அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுடைய இப்போ மார்கழி மாதத்தில் இருந்து தை மாதம் வரை என்ற டைட்டிலில் கடகராசிக்காரர்கள் நடக்கின்ற பிரதானமான விஷயமாக எல்லா கிரகங்களும் 6ஆம் இடத்தில் போய் மறைந்திருக்கிறது. இதுதான் முக்கியமான அண்டு மோசமான ஒரு விஷயம். கடகராசிக்காரங்க யார் இருந்தாலும் இப்போது அவங்களுடைய மைண்டு ஒரு ஸ்டெடியாக இருக்காது. இப்போ எப்படின்னா, எதையாவது பண்ணணும். என்ன பண்ணணும்? இந்த வீட்டை அப்படியே இடிச்சுட்டு வேறு வீடு கட்டிக்கலாமா? இந்த மாதிரிலாம். அதாவது நீங்கள் என்னமோ ஒரு தப்பாக நீங்கள் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கிற மாதிரியும், நீங்கள் ஜாப்லேருந்து மிஸ் பண்ணி போயிட்டுருக்கிற மாதிரியும், உங்கள் கம்பெனியே மூட போகிறாங்கங்கிற மாதிரியும் உங்களுக்கு நீங்களே நினச்சிப்பீங்க. உண்மையிலே எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. சில நேரங்களில் நண்பர்களே, நம்மளை பார்க்கும்போது முன்னை விட நமக்கு பெல்லி ரொம்ப பெருசாகிடுச்சு. ஆமாம், கரெக்டு. முன்னை விட பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கால் வலிக்குது. சரி, ரைட்டு, தூங்குனா சரியாக போய் தூங்குங்க போங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ரொம்ப நமக்கு ஏதோ ஒரு பெரிய தீராத வியாதி வந்துடுச்சு போல இருக்குது, இந்த இடத்துல வலிக்குதுன்னா உடனே கூகுள் அடித்து பார்த்தா அது நமக்கு மேலே பயமுறுத்தி விட்ரும். மண்ணீரல் வீங்கிருச்சு. ஆமாம், வீங்கிருச்சு. மண்ணீரல் வீங்கிற அளவுக்கு இப்போ என்னையா தப்பு பண்ணேன் நான், எதையாவது ஒன்று சொல்லி விட்ருவோம் கூகுள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நினச்சி இந்த மாதிரி 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது வராத வியாதிகள் நினச்சி கவலைப்படுறது. நமக்கு இருக்கிற இத்தனை லட்சம் கடனை நம்ம எப்படி. சமீபத்தில் கூட ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சார் எனக்கு இருக்கிற கடன்லாம் நான் எப்போ தீர்க்க போகிறேனே தெரில சார். சரி, ஓகே, எவ்வளோங்க கடன் வாங்கியிருக்கீங்க? அது ஏன் சார் கேட்குறீங்க? எவ்வளோ கடன் தான் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் சார்? 1,35,000 ரூபா கடன் சார். எப்படி இதை தீர்க்க போகிறேனே தெரில சார். சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. அவவே சீரியஸ் கடகராசிக்காரங்களை பாருங்கள். நீங்கள் சிங்கிள் கடகராசியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கடகராசிலே 2 குணம் உண்டு. சிங்கிள் கடகராசி, சீரியஸ் கடகராசின்னு இருக்குது. நீங்கள்லாம் சிங்கிள் பசங்க. நீங்கள் உங்கள் கடனே 1,25,000 ரூபா தான். சீரியஸ் கடகராசிக்காரங்களாம் அங்கே பாரு, அப்படி 1,50,00,000 கோடியை தூக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. கடகராசிக்காரர்களாக 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக கடன் அடைப்பதற்கான முன் ஏற்பாடுகள், நடவடிக்கைகள் நடக்கும். அதில் நீங்கள் இன்வால்வ்டாக செயல்படணும். நண்பர்களே, நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், விரல்களை தாண்டி நகங்கள் வருகிற போது நகங்களை நறுக்குவதில் தவறேதும் இல்லை. அழகாக சொல்கிறேன், விரல்களை தாண்டி நகங்கள் வரும் பொழுது நகங்களை நறுக்குவதில் தவறேதும் இல்லை. சில நேரங்களில் சில டிசிஷன் நீங்கள் எடுக்கும்போது தான் வாழ்க்கை வண்ணமயமாக மாறுகிறது. என்னைக்கு இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் தைரியமாக பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் மெச்சூரிட்டி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். தைரியமாக
ஓகே சார், ஷட் ஆஃப் த ப்ராசஸ். நீங்கள் தைரியமாக அந்த முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் உங்கள் மெச்சூரிட்டி இருக்குது. அப்போ 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கடனை அடைப்பதற்கான, உடல்நிலை சரியாவதற்கான வழிகளை நோக்கி முன்னேறுறீங்க. ஃபஸ்ட்டு என்னோடய உடல்நிலை, எனக்கு உடம்பு படுத்துட்டா என்னை யார் காப்பாற்றுவா, அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும். 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது வாக்கிங் போகணும், உணவு முறைகள் டாக்டர் சொன்னால் கேட்கணும். பல நேரங்களில் டாக்டர் சொன்னால் கேட்காமல் இருக்கிறது தான் பெரிய ப்ராப்ளமே. இதை சாப்பிடாதனா தான் ஃபஸ்ட் ஆளாக அதை சாப்பிடுவோம், இதை குடிக்காதனா தான். இதை நான் சொல்கிறதுலாம் நல்லவனுக்கே. கடகராசிக்காரர்களில் நிறைய பேர் தீர்த்தவாரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் போயிட்டு உங்களை பற்றிலாம் கேட்கவே வேணாம். உங்களுக்கு இப்போ கடவுள் வந்து உடம்பு சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை தயவுசெய்து பொழைச்சிக்கோங்க, அதை பிடிச்சி பொழைச்சிக்கோங்க. கடவுள் உங்களுக்கு வழி தான் காட்டுவார், நீங்கள் தான் அதை வச்சு பொழைச்சிக்கணும். நண்பர்களே, 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன, கடன் போன்ற பிரச்சனைகள், தீரா பெரு வியாதிகள் போன்றவை, ரண ருண ரோக சத்ருஸ்தானம் சார், வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் சரியாக போகிறது. அப்போது 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது இது எல்லாமே சரியாயிடும். வாழ்வின் அடுத்த படிநிலையை நோக்கி நீங்கள் முன்னேறுகிறீர்கள். ஒரு விஷயம். 2வது, ராசியிலே குரு பகவான் இருந்து அந்த குரு பகவான் வந்து என்ன பண்ணுறார், 12ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது புதிய பணிகள் கிடைக்கும். கடகராசிக்காரங்க ரொம்ப பேருக்கு வேலையே இல்லாமல் இருக்குது. சார் நான் வேலைக்கு போயெல்லாம் ரொம்ப நாள் ஆகுது சார், நான் வேலைக்கே போகாமல் தான் வீட்டிலே தான் சார் இருக்கேன். இது வீட்டிலே தான் இருக்கீங்களா, ஏன் வேலைக்கு போகிறதில்ல? தெரில சார், எனக்கு எதுவுமே தெரில, முன்ன மாதிரிலாம் வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கவே மாட்டேங்குது. உங்களுக்கு தான் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இனிமேல் வேலைக்கு போகிறதுக்கான சார் சில நேரங்கள் அப்படி தோணும். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒரு இயந்திரத்தை போல செயல்படுவதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் மனது நண்பர்களே ஒரு நாளிலே கிட்டத்தட்ட 6500 நினைவுகளை நினைக்கிதான் நம்ம மனது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கே தலையை சுத்தம். ஒரு நாளில் 6500 நினைவுகளுக்கு நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வரோம். 6000 திடீர்னு நமக்கு வந்து வேலை செய்யணும்னு தோணுது, திடீர்னு வந்து வெறுப்பாக தோணுது, திடீர்னு என்னென்னமோ தோணுது. 6500 நினைவுகள். இந்த 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நினைவு, ஒரு ஸ்பார்க் வந்து நான் பண்ணுறேன்டா, இப்போ நான் பண்ணுறேன் பார்க்குறியா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அதை பிடிச்சிட்டு அப்படியே போயிடணும். அதுதான் நல்ல எண்ணம். அதில் ஒரு ஸ்பார்க்கில் அதில் நெய் ஊற்றி சுவாஹா அதில் நெருங்கி ஊற்றி அந்த நெருப்பை அதிகப்படுத்தணும். காரணம் என்னவென்றால் இதுதான் நல்ல நினைவு. தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நான் எண்ணி ஒரு 4 மாதத்துக்குள்ளே எப்படியாவது ட்ரை பண்ணி நான் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு வேலைக்கு போகிறேன், எண்ணி ஒரு 4 மாதத்தில் எப்படியாவது ட்ரை பண்ணி நான் மலேசியா போயிடுவேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம். நண்பர்களே, உள்ளபடியே சொன்னால் இந்த யாருக்கெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களோ 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தன்னால் வேலை வந்து அமைந்து விடுகிறது. வேலை கிடைச்ச உடனே வேலைக்கு போகிறது ஒரு சாமர்த்தியம், கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்கிறது ஒரு சாமர்த்தியம், அந்த வேலையில் நமக்கான ப்ராஃபிட் எடுக்கிறது அடுத்த விட சாமர்த்தியம். இந்த எல்லா சாமர்த்தியமும் முக்கியம். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் 8ஐ பார்க்கிறார், உடல்நிலையையும் பார்க்கிறார். அதனால் இப்போது மார்கழி தொடங்கி தை மாதம் வரை என்ன நடக்கும்? 5க்குடைய யோகாதிபதி உச்சம் பெறுகிறாருங்க. அடடடடா, ஜனவரி 14ஆம் தேதி தம் கட்டுங்க, அப்படியே நூலை பிடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்க. வரேன் பார் ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார். 5க்குடைய செவ்வாய் உச்சம் பெறுகிறாராம்ல, ராம்ஜி சார் சொல்லியிருக்காரு ஆன்மீக பரிகாரத்தில். உச்சம் பெற்ற உடனே என்ன ஆகுது? ஐவிஎஃப் வேண்டாம், குழந்தை பிறக்க போகுது, சொத்து வாங்க போகிறீங்க, பலவிதமான யோகங்கள் வரப்போகுது, அடி தூள் உங்கள் காட்டில் மழை. எழுதி வச்சுக்கோங்க கடகராசிக்காரர்கள். ஜனவரி 15க்கு முன்னாடி வெர்ஷன் வேறு, ஜனவரி 15க்கு அடுத்த வெர்ஷன் வேறு லெவலில் இருப்பீங்க. ஆனால் உடம்பை சரி பண்ணுங்க, கடன் அடைங்க. இந்த வருஷம் உங்களோட டார்கெட் இதுவாக மட்டும்தான் இருக்கணும். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். பேசிக்கொண்டிருக்கும் இந்த நாளில் இங்கே போரூர் சரிதாமாலில் நம்ம விஸ்வரூப விஷ்ணுமாயாவிற்கான ரூபகல நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் திரளாக வந்திருந்து போரூர் சரிதாமால் கூகுள் அடிச்சினா சரிதா மினி ஹால் வந்துடும். 1 மணிக்கெல்லாம் அங்கே வந்துருங்க. வந்து இறைவனுடைய அருளை தரிசனம் பெற்று செல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள்.
இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.